அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பறையில் ஒரு கயிற்றை சதுர வடிவமாக்கும்போது அதனுடைய பரப்பு 81 சதுர சென்டிமீட்டர் ஆனால் அதே கயிறு அரைவட்டமாக மாற்றினால் அரைவட்டத்தினுடைய பரப்பு என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கயிற்றினுடைய நீளம் கொடுக்கல. இந்த கணக்கு செய்வதற்கு சதுரத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், சதுரத்தினுடைய சுற்றளவு தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி அரைவட்டத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும், அரைவட்டத்தினுடைய பரப்பளவு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி சதுரத்தினுடைய பரப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்போ சதுரத்தினுடைய பரப்பு a² = 81 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா ஏயினுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போகும்போது ரூட்டாக மாறிடும். அப்போ இதை எப்படி எழுதலாம்? 9 × 9ன்னு எழுதலாம். அப்போ ரூட் ரூலுக்குலேருந்து வெளியில் வரும்போது வெறும் 9 சென்டிமீட்டர் கிடைக்கும். அப்போ பக்கத்தினுடைய அளவு 9 சென்டிமீட்டர். அப்போ இந்த சதுர வடிவ பக்கத்தினுடைய பக்கம் 9 சென்டிமீட்டர், இதனுடைய பரப்பு 81 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இதனுடைய சுற்றளவு பக்க அளவு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது பரப்பளவு கொடுத்துருக்குறாங்க. அப்போ சுற்றளவு பக்க அளவு கண்டுபிடிச்சிருக்கோம், சுற்றளவு கண்டுபிடிக்கணும். அப்போ சுற்றளவு சதுரத்தினுடைய சுற்றளவு 4a = 4 பெருக்கல் பக்கம் 9, அப்போது 36 சென்டிமீட்டர். அப்போ இந்த சதுரத்தினுடைய சுற்றளவு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் இந்த கயிற்றினுடைய நீளம். இதே கயிறு அரைவட்டமாக மாற்றப்படுகிறது. அப்போது இந்த சதுரத்தினுடைய சுற்றளவும் இந்த வட்டத்தினுடைய சுற்றளவும் சமம். ஏன்னா அதே கயிறை வச்சு இந்த அரைவட்டம் நம்ம என்ன செய்தோம், வடிவம் உருவாக்குறோம். அப்போ அரைவட்டத்தினுடைய சுற்றளவு r π+2 = நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 36 சென்டிமீட்டர். அப்போ பையனுடைய மதிப்பை அப்படி பிரதியிடுங்க. 22/7 கூட்டல் 2/1. இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இதனுடைய பகுதி ரெண்டும் ஒன்று போல் மாறணும். அப்போ 7 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது 22, 7 கொண்டு பெருக்குறீங்கன்னா 14, இது ரெண்டையும் நம்ம கூட்டினீங்கன்னா 36/7 வரும். அப்போது இந்த 6 இங்கே வச்சுக்கிடுவோம். இந்த 36/7 இங்கே இந்த பக்கம் போகும்போது தலைகீழியாக மாறும். அப்போது 7/36 வரும். இந்த 36க்கும் இந்த 36க்கும் கட் பண்ணிடலாம். அப்போ ஆரத்தினுடைய மதிப்பு நமக்கு 7 சென்டிமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடும். இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா அரைவட்டத்தினுடைய பரப்பு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அரைவட்டத்தினுடைய பரப்பு ஃபார்முலா அரை πr². அப்போ அரை பெருக்கல் பையனுடைய மதிப்பு 22/7, ஆரம் நமக்கு 7 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ 7 பெருக்கல் 7, 1 7 7, 1 7 7, 1 2 2, 11 2 22. அப்போ அரைவட்டத்தினுடைய பரப்பு 11ஐயும் 7ஐயும் பெருக்குனிங்கன்னா 77 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நமக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கி ஏ ஆப்ஷன் சரியான விடை. நன்றி, வணக்கம்.